अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वालैकुम अस्सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। सल्लु अलन नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருளால் சிஷ்டியா ஷேகுமார்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஹஜரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அடுத்து அவர்களுடைய பிரபலமான ஹலீஃபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எஜமானவருடைய முரீதுகள் லட்சக்கணக்கான பேர். அவங்களுடைய பிரபலமான ஹலீஃபாக்களே ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்க. அதில் இப்பொழுது நம்முடைய சில்சிலா ஹஜரத் ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா அலி அவர்கள் வழியாக வருவதால் நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றி பார்ப்போம். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லா அலி அவருடைய இயற்பெயர் பக்தியார். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சரிங்களா. பக்துனா நல்ல நசீபுன்னு அர்த்தம். அருட்கொடை, நல்ல நசீபு. யாருன்னா இறைவனுக்கு சொல்லுவாங்க, நேசன் இறைவனுக்கு யார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபார்சி வார்த்தை. அவங்க பாரசீகத்தை ஒட்டிய மண்ணில் பிறந்தார்கள். அதனால் அவங்க அம்மா பக்தை யார் என்று அவங்க குடும்பத்தார் பெயர் வைத்தார்கள். எஜமான் அவர்களுடைய சில்சிலா இருக்க அவங்களுடைய வழிமுறை அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை போய் சேர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு வழிமுறையில் அவர்கள் பிறந்தவர்கள். யாருமா? பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆச்சுங்களா. எஜமான் அவர்களுடைய பிறந்த ஊர் அவுஷ் என்று சொல்லப்படுகிறது. அவுஷ் என்பது மாவரா நஹர் பிரதேசத்தில் உண்டான ஒரு ஊர். மாவரா நஹர்னா மத்திய ஆசியா, ரஷ்யாவுக்கு சற்றே கிழக்கே உள்ள ஊர்கள். இந்த ஊர்களுக்கு மாவரா நஹர் என்று சொல்லுவார்கள். மாவரா நஹர்னா அரபியில் அர்த்தம் ஆற்றுக்கு அந்தான உள்ள ஊர்கள் அப்படின்னு. இப்போ இந்த சவுதி, ஈரான், ஈராக்கு இதெல்லாம் ஆற்றுக்கு இந்தான. ஆறு ஜெய்ஹூன், சைஹூன் அப்படின்னு 2 மாபெரும் நதிகள். அந்த நதிகளுக்கு அப்பாற்பட்ட ஊர்களுக்கு மாவரா நஹர் ஊர்கள் என்று சொல்லுவார்கள். ஆச்சுங்களா. எஜமான் அவர்களுடைய வாப்பாவுடைய பேர் சையீத் கமாலுத்தீன். இவங்க பேர் சையீத் பக்தியார் அவுஷ் என்ற ஊரில் பிறந்தனால. அவங்க தந்தையார் பேர் சையீத் கமாலுத்தீன். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் போய் சேருது. அந்த காலத்தில் எல்லாருமே தங்களுடைய பரம்பரையை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. சில பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையெல்லாம் ஆதம் நபி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இப்ராஹிம் நபி, அதுக்கு பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். அரபு மக்கள் எல்லாருமே அந்த பரம்பரையை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இப்போ நம்மலாம் மறந்து போயிடுது. நம்ம தாத்தா பேர் கூட எழுதி வைக்கிறது. நம்ம சில பேர் தாத்தா பேரும் ஞாபகம் இருக்கிறதில்ல. அப்புறம் தாத்தாவின் தாத்தா ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? இப்போ என்னுடைய தாத்தா பேரும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய வாப்பா மௌலானா ஷேக் அப்துல் காதிர் மன்பஇ நூரி. அவங்க தந்தையார் பேர் அப்துல் கரீம் பாக்கவி. அவங்க பாக்கியத்தில் ஓதி முடித்தவங்க. பள்ளப்பட்டியில், வடக்கு பள்ளியில் 25 வருட காலங்கள் இமாமாக இருந்தாங்க. அவங்க தகப்பனார் பேர் அப்துல் குத்தூஸ் ஹஸ்ரத். அவங்களும் ஹஸ்ரத் தான். அவங்க பள்ளப்பட்டியில் பெரிய பள்ளிவாசலில் பல்லாண்டுகள் 20-30 வருஷம் இமாமாக இருந்து பள்ளிவாசலுடைய வடக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டால். கிழக்கு பக்கத்தில் பள்ளிவாசலில் கிழக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்தா கபர்ஸ்தான். இவங்க வடக்கு பக்கத்தில் தனியாக அடக்கம் செய்யப்பட்ட பெரிய இறைவனேசர் அப்படின்னு சொல்லி. அவங்க தகப்பனார் பேர் முகமது ஹுசைன். அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஞாபகம் யாரும் சரி குறிப்பு எழுதி வைக்கப்படல. முகமது ஹுசைனி அப்படின்னு. ஹுசைனா ஹுசைன் ரலியல்லாஹுடைய வம்சத்தில் வந்தவங்களாக. அதுக்கு மேலே 3 பேர் இருக்காங்க. ஜெயினுல் ஆபிதீன் அப்படின்னு வருது. எல்லாமே ஹுசைனின்னு வராங்க. அதனால் அது ஞாபகம் இல்லை எனக்கு. எழுதி வச்சுருக்காங்க 1-2. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியமாக அப்படிங்கிறது முறைப்படி தஸ்தாவேஜுகள் எழுதி வைக்கப்படாதனால
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் இல்லாமல் யாரும் நம்ம பெருமானுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அந்த சரித்திரம் இல்லாதனால நம்ம ரசூலுடைய பாரம்பரியம் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் சரித்திரத்தில் பார்த்தா ஹுசைனி எழுதுகிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க பெற்றோர்கள்லாம் பார்த்தா. சரி, அது ஒரு பக்கம் இருக்க வந்து. ஆனால் எங்களுடைய பாட்டி வழியில் பார்த்தா எங்கள் அம்மாவுடைய பாட்டி, எங்கள் வாப்பாவுடைய பாட்டி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தில் உள்ளவர்கள். எங்கள் பாபாவுடைய அம்மாவுடைய அம்மா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் உண்டான சய்யிதாவாக இருந்தார்கள். அது தெரியும். ஆக வந்து ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளில் தகப்பன் வழியில் வரக்கூடியவர்கள் மட்டும்தான் சய்யித் என்று போட்டுக்கொள்ளலாம், சய்யித் என்று சொல்லலாம். தாய் வழியில் வந்தால் சய்யிதுன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக எங்கள் தகப்பனார் வந்து சய்யித் இல்லை, ரசூலுல்லாஹுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க. என்னுடைய தாயார் சய்யிதாக இருந்தாங்கன்னா என்னை சய்யிதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது தாய் வழியில் கிராஸ் ஆயிடும், தாய் வழியில் குறுக்கால வந்ததுனால. தகப்பன் வழியில் தகப்பனாக வரணும். அலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பிள்ளை ஸைனுல் ஆபிதீன், அவங்க பிள்ளை மூசல் கால்திம், இப்படி ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வரிசையாக வரும். இப்படி ஆண் வாரிசுகளாக வந்தால் மட்டுமே பெருமானாருடைய வம்சத்தினராக சொல்லப்படும். பெண் வாரிசுகள் குறுக்கால வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகள் பெருமானுடைய வம்சத்தில் சய்யிதுகளாக சேர்த்தப்படுவதில்லை. ஆனால் அந்த பரக்கத்திற்கு தான் செய்யும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நேரடி ஆண் வாரிசு இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும், உங்கள் எந்த ஆண்களுக்கும் பெருமானார் தகப்பன் இல்லை. அது அல்லாஹ்வுடைய எத்தனையோ அஸ்ராரில் உள்ள வச்சுருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஆண் வாரிசுகளை பெருமானாருக்கு கொடுக்கவில்லை. புரிஞ்சுங்களா? அதுக்கு எத்தனையோ அஸ்ரார்கள். அது அல்லாஹ் தஆலா நினச்சா கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுத்தா 3 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். தையிபு, தாஹிரு, அப்துல்லா. இப்ராஹிம் ஒரு பிள்ளை, இன்னொன்று காசிம், அப்துல்லா. மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைங்க. காசிம், அப்துல்லா. இந்த அப்துல்லாவுக்கும் காசிமுக்கும் தையிபு, தாஹிர் என்றும் பேர் சொல்கிறார்கள். அப்போ மொத்தம் 3 பிள்ளை தான். காசிம் ஒருத்தர், அப்துல்லா ஒருத்தர், இப்ராஹிம் ஒருத்தவங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பெம்பளை பிள்ளைங்க. யார் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், ஜைனபு, ருக்கையா. 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். மொத்தம் 7 பிள்ளைங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனால் நானும் 7 பிள்ளையோடு நிப்பாட்டிட்டேன். ரசூல் சுன்னத்து 7 பிள்ளை தானே அப்படின்னு நாமளும் 7 பிள்ளையோட போதும்னு சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு சுன்னத்து முறைப்படி வாழணும் அப்படின்னு நினச்சிங்களா? அப்போ வந்து நீங்கள் எல்லாம் 7 பிள்ளை பெற்றுக்க போயிடலாம். ரசூல் 7 பிள்ளை பெற்றாங்கல்ல, அதனால் இன்ஷா அல்லாஹ் ஜாஸ்தி பெக்கணும் ஆசை இருக்கா? சரி, உங்கள் இஷ்டம். நினச்சிங்களா? என்ன சொல்லிட்டு வந்தோம்? இது அங்கே போச்சு செய்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே இன்னும் சய்யிதுன்னு சொல்லப்படும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபாத்திமா நாயர் ரசூலுடைய பெண் பிள்ளை, அவங்களுடைய பிள்ளைகள் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடுவில் பெண். ஏன்னா அல்லாஹ் தஆலா அப்படி தான் அவங்க ரசூலுடைய பெண், அவங்க 2 பேரையும் ஹசன் சொல்லி என்னுடைய வாரிசுகள்னு சொல்லி பெருமாள் சொல்லிட்டாங்க. அவர்கள் வந்து அஹ்ல பைத்துன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அதை தவிர அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் சய்யிது என்று பேர் சொல்லப்படும். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு ஆண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க மட்டும்தான் வாரிசுகள். இப்போ ஹுசைனுடைய பெண் பிள்ளை ஒருத்தவங்க இருந்து அவர்கள் மூலம் குழந்தை வந்து அதை சய்யிதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அது யார் அவங்க வாப்பா யாரோ அவங்க மூலமாக போய்விடும். புரிஞ்சுங்களா? அந்த வம்சத்தை சார்ந்தவராக. இப்போ வந்து என்னுடைய வாப்பா பனு தமீம் கூட்டத்தாராக இருந்தாங்க, என்னுடைய அம்மா வந்து சய்யிதாக இருந்தாங்கன்னா நான் பனு தமீம் கூட்டத்தார் என்று தான் என்ன சொல்லப்படும் மொழி, நான் சய்யிது வம்சம்னு சொல்ல மாட்டோம். என் தகப்பனா சய்யிது வம்சமாக இருந்தாங்க, பெருமானுடைய குடும்பத்தாராக இருந்தாங்கன்னா என்னை சய்யிது வம்சம்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் பெண் வாரிசையும் ஆண் வாரிசுடைய கணக்கில் சேர்த்துக்கொண்டோம். பெருமானார் சொல்ல அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று மட்டும். பெருமானார் சொல்ல மற்ற 3 பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் வந்து ஆண் வாரிசுகள் வரலை. மற்ற 3 பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. ஆண் வாரிசுகள் அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அதனால் அவர்கள் மூலமாக ஆண் பிள்ளைகள் வந்து வரல. ஃபாத்திமா நாயத்துக்கு மட்டும்தான் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவர்கள் மூலமாக வரக்கூடியவர்கள் சய்யிதுகள். இந்த உலகம் எல்லாம் இருக்கிறாங்களே, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. அஹ்ல பைத்துன்னு சொல்லுவாங்க, சய்யிதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லெலாம் கேரளா தங்கல்மார்கள், தங்கல்னால் பெருமாளுடைய குடும்பத்தார்கள். கேரளாவில் தங்கல்மார்கள்னு சொல்லுவாங்க.
லெப்பைகள் அஹ்ல பைத்துங்கிறது மருவி அஹ்ல பைத் அப்படியே லெப்பைமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்களில். அப்படி ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க, யார்? பெருமானாருடைய குடும்பத்தார்கள். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அவர்களை மதிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் ஆலி ரசூல் பெருமானுடைய குடும்பத்தார்களை அவர்களுக்கு இக்ராம் செய்வது நம்ம மேலே கடமை. நினச்சிங்களா? சரி வாங்க. இப்போ இவங்க பெரும்பாலான அவுலியாக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. பெரும்பாலும் பெரிய பெரிய அவுலியாக்கள்லாம் பார்த்தா அது ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் ரலியல்லாஹு, குத்துபுல் அக்தாப் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு, குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய பெரிய அவுலியாக்கள் நாதாக்கள், அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்புறம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையத் அஹமத் கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாகூர் பாதுஷா நாயகம், கதிர்வலி பாதுஷா நாயகம், நாகூர் அஜ்மா, அவங்களும் சையீத் தான். சையீத் இப்ராஹிம் இருவாடி ரலியல்லாஹு தஆலா அனுப்பியிருக்காங்கல்ல, அவங்களும் என்ன ரசூலுடைய பாரம்பரியத்தில் உள்ளவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித அந்த தொடர் எல்லோரையும் மிகப்பெரிய அவுலியாக்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித தொடரில் உருவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? சரி. அப்போ ஹஸரத் காஜா குத்புத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய வம்சம் அப்படியே போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் சேருது. நான் வாசிக்கிறேன், பரக்கத்துக்கு கேட்டுங்களேன். சையீத் பக்தியார் அவுஷி இப்னு சையீத் கமாலுத்தீன், அவங்க அப்பா பேர் சையீத் கமாலுத்தீன். இப்னு சையீத் மூசா இப்னு சையீத் அஹமது அவுஷி இப்னு சையீத் இஸ்ஹாக் ஹசன் பின் சையீத் மஅரூஃப் ஹசன், சையீத் அவங்க அப்பா பேர் சையீத் அஹமது ஹசன் இப்னு சையீத் ரஸியுத்தீன், சையீத் ஹுசாமுத்தீன், சையீத் ரஷீதுத்தீன், அவங்க அப்பா போயிட்டே இருக்குது. சையீத் ரஷீதுத்தீன், சையீத் ஜாஃபர், சையீத் இமாம் முஹம்மத் தகீ இப்னு, சையீத் இமாம் அலி மூசா ரஸா, சையீத் இமாம் மூசல் காலிம், சையீத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹும், சையீத் இமாம் பாக்கிர், சையீத் இமாம் ஜைனுல் ஆபிதீன், சையீத் ஷுஹதா சையீத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு அமீருல் முஃமினீன் சையீதனா ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போய் சேரும். அப்போது இவங்க நசபு சையீது வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எஜமானவர்கள் சில பேருக்கு பிறவி இறைநேசர்னு சொல்லுவாங்க. மாப்பேட்கா வலி, மாப்பேட்னா மானா அம்மா, பேட்னா வயிறு, மாப்பேட்கா வலினா தாய் வயிற்றிலே இறைவனுடைய வலி உள்ளாவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் ஹஸரத் குத்புத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவுஷி என்ற ஊரில் பிறந்தாங்க. மாவரா நஹர்னு சொன்னேன் இல்லையா? அரபு நாடு அரபு நாடு எல்லாமே பாரசீக வளைகுடா ஒட்டிய கல்ஃப் நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ். இது மேலே உள்ள கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வடக்கிலே பெரிய 2 ஆறு ஓடுது, ஜெய்ஹூன் சைஹூன் என்று. அந்த ஆறுக்கு இங்கிலீஷ் ஆமோ தரியா, சரே தரியா அப்படின்னு 2 ஆறு ஓடுது. அந்த 2 ஆறுக்கு மேலே உள்ள ஊர்கள் இன்றைக்கு உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், தாஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அப்படிலாம் இருக்குது பை. கிர்கிஸ்தான், கிர்கிஸ்தான் நினச்சிக்காதீங்க, கிறுக்கு பிடிச்ச ஊரா அப்படின்னு. இதெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள். இதெல்லாம் அன்று நெருப்பு வழங்கக்கூடிய பாரசீகத்தை சார்ந்த நாடுகளாக இருந்தன. அப்புறம் இஸ்லாமியர்கள் சென்று அதை கைப்பற்றி அந்த ஊர்கள் எல்லாத்தையும் இஸ்லாமிய நாடுகளாக்கி விட்டார்கள். இந்த நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1918 நினைக்கிறேன், ரஷ்யா அந்த நாடுகளெல்லாம் கைப்பற்றி வச்சிருந்துச்சு. கடைசி 1989 ரஷ்யா துண்டு துண்டாக சிதறடிய பொழுது மீண்டும் அவைகள் தனி நாடுகளாகிவிட்டன. இன்றைக்கு தனி நாடுகளாக இருக்குது அந்த முஸ்லீம் நாடுகளாக. எது உஸ்பெகிஸ்தான், தாஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாமே முஸ்லீம் நாடுகள். இன்றைய ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் தான் ஆட்சிகள் தான். 99% முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. இந்த நாடுகளுக்கு எல்லாமே மாவராவ் நகர்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை ஏன் திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டால், நீங்கள் பின்னாடி நிறையா தான் போதும் மாவராவ் நகர் அப்படின்னு சொல்லி. மாவராவ் நகர் ஆற்றுக்கு அந்தான உள்ள ஊர்கள், அது நூற்றுக்கணக்கான ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்கள்லாம் அன்றைக்கி இஸ்லாமியர் அதிகமாக இருந்து நிறைய அறிஞர்கள், மாபெரும் பேரறிஞர்கள்லாம் அங்கே உருவானாங்க. புகாரியுமே அந்த ஒரு மாவராவ் நகர் தான். அந்த முக்கியமாக நிறைய ஊர்கள் அங்கே இருந்தன. சமர்கந்து, புகாரா, ஃபர்கானா, தாஷ்கந்து, ஹுவாரிசம், மர்வு, திருமுல், ஹுவாரிசம் போன்ற ஜுர்ஜான், சஜஸ்தான் விளைஞ்சுங்களா, இது எல்லாம் முக்கியமான முஹத்தீஸின்கள் அங்கே தான் உருவாகிருக்கிறாங்க. புகாரி இமாம் அங்கே மாவராவ் நகர் தான். மாவராவ் நகர் ஒரு மாநிலம். அது
இப்போ தமிழ்நாடு ஒரு மாநிலம் மாதிரி அதில் வந்து மெட்ராஸு, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இருக்குல்ல, அது மாதிரி இதெல்லாம் அங்கே உள்ள ஊர்கள். இப்போ புகாரா, இது ஹுவாரிசம், மருவு, திருமதி இமாம் இருக்காங்கல்ல, அபு ஈசா திருமதி ரஹ்மத்துல்லாஹி, இவங்க எல்லாம் போன்ற பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த 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 கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த நாடுகள் உருவாகம் தான். எஜமான் பிறந்த அவுஷ் என்ற ஊர் வந்து கிர்கிஸ்தானில் இருக்குது. இன்றைய பேர் அதுக்கு கிர்கிஸ்தான். புதுசாக பேர்லாம் மாற்ற அந்த பேர்லாம் ஊரெலாம் மாறிடுது, பேர்லாம் மாறிடுது. நிறைய ஊருக்கு அப்பப்போ பேரை மாற்றிட்டே இருப்பானுவோம், அந்த பழைய பேர்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய நடக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர் மதராஸ் தான் ஊர் பேர். மெட்ராஸ் தான் போடுவோம், MEDRAS. உலகமெல்லாம் மெட்ராஸ்னு போடுவோம். தமிழில் வந்து மதராஸ்ன்னு போடுவாங்க. அரபிலையும் உருதுலையும் மதராஸ், மீம் தால் ரே அலிஃப். இப்போ சென்னைன்னு மாற்றிட்டாங்க. இப்போ மதராஸ்ன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்றது மட்டும் மெட்ராஸுங்கிற பேரில் இருக்குது. மற்ற எல்லாம் சென்னை. இங்கிலீஷையும் சென்னை தான் எழுதுறாங்க. மெட்ராஸ்னு பொறுத்த வரைக்கும் உலகம்லாம் ஃபேமஸான, அது 100க்கு 1000 வருஷத்துக்கு உள்ள ஊர். இங்கிலீஷ் கவர்மெண்ட்லேயே மெட்ராஸும் எழுதுறாங்க. அது நடந்துங்களா? இப்போ அதை சென்னைன்னு மாற்றோன்னா அவன் படிக்கவே தெரியாமல் சென்னாயின்னு படிக்கிறானோ சில பேர். CHANAIன்னு போட்டு படிக்கும்போது CHANNAIன்னு போட்டு சென்னாய் அப்படின்னு படிக்கிறான். சென்னாயா? எல்லா ஒரு பாம்பே அவ்வளோமே ஃபேமஸான ஊர். அது மும்பைன்னு மாற்றிட்டான். கல்கத்தா ஃபேமஸ், இது கோலக்கொட்டாவா என்ன, கொலக்கொட்டை அப்படின்னு மாற்றிட்டான். இப்போ கல்கத்தா என்ன பண்ணிருக்கான்? கொலக்கட்டை. அங்கே நிறைய கொலக்கட்டை ஃபேமஸ்ஸு. மக்கள்லாம் அங்கே வந்து கல்கத்தா நிறைய கொலக்கொட்டை தான் தெரியும், திம்பாங்க போல் தெரியுது. இப்போ உண்மை பேர் என்னன்னு தெரியல. நான் சொல்கிறேன் ஒரு காரணம், கொலக்கொட்டை அதிகமாக திம்பாங்க தெரியும், கொலக்கொட்டை அப்படின்னு மாற்றினான். கல்கத்தான்னு ஈஸியாக வாயில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த கொலக்கொட்டை ஈஸியாக வாயில் நுழையாது பார்த்தீங்களா, கொட்டையாக ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி கொலக்கொட்டைன்னு மாற்றிட்டா வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் இப்போ இந்தியா பேரையும் பாரத்னு மாற்றலான்னு இருக்காங்க. இந்தியா பழசா போச்சு, பேர் பழசா போச்சுன்னா வீடு பழசா போச்சு வச்சு கட்டுறது இல்லையா, பேரும் பழசா போச்சு அப்படின்னு அப்பப்போ மாற்றிட்டு இருக்காங்க. போய் நிறைய ஊரில் மாற்றிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பர்மான் இருந்துச்சு, மியான்மர்னு மாற்றிட்டான். நாடுகள் பேரே மாற்றிட்டானோ. பர்மான்னு ஒரு பேர் இருந்துச்சு இல்லை, இப்போ அது பேர் என்ன, மியான்மர். அந்த மாதிரி அந்தந்த காலத்துடைய இஸ்தாம்புல் அப்படின்னு இப்போ இருக்குல்ல, இதனுடைய பழைய பேர் வந்து சரித்திர ரசூலுல்லாஹி காலத்திலே அந்த ஊர் உள்ளது. அதுக்கு பேர் கிறிஸ்டன்தீனியா அப்படின்னு பேர், கான்ஸ்டான்டினோஃபில் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பெருமானார் சொன்ன பேர் என்னங்க, கிறிஸ்டன்தீனியா அப்படின்னு பேர். அது கைப்பற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னறிவிப்பு செய்தார், இஸ்லாமியர்கள் கையில் வந்துடும் அப்படின்னாங்க. அந்த வாய்ப்பை தான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சீதேவி, ஒரு நல்லடியாருடைய கையில் அல்லாஹ் இந்த ஊரை கைப்பற்றுவான்னு சொன்னேன். அதுக்கு போரிட்டு அதை கைப்பற்ற வேண்டும் போர் படைகள்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, யாரும் அதை ஜெயிக்க முடியல. இப்படியே சஹாபாக்கள் காலத்தில் ட்ரை பண்ணாங்க, தாபிஈன்கள் காலத்தில் ட்ரை பண்ணாங்க. இப்படி காலங்களை ஓடிச்சு. 800 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பெருமானார் சொன்ன வாக்குறுதி உண்மையாக இருந்துச்சு. 800 வருடங்கள் போய்விட்டது பெருமானாருக்கு பின்னாடி. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, கிறிஸ்தன்தீனியா இஸ்லாமியல் கையில் வரும், பாரசீகம் வரும்ட்டாங்க, வந்துருச்சு. பெருமானார் ரோம் நாடு வரும்னாங்க, வந்துருச்சு. கிறிஸ்தன்தீனியா வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 800 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி உஸ்மானிய பேரரசு, அது சுல்தான் அல் ஃபாத்திஹ் அப்படிங்கிறவங்க போய் அந்த நாட்டை கைப்பற்றி இன்னை வரைக்கும் இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது. அதுக்கு பேர் கான்ஸ்டான்டினோபில். இப்போ வந்து இஸ்தாம்புல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. துருக்கி நாட்டின் தலைநகராக அந்த கிறிஸ்தன்தீனியா இருக்கிறது. அல்லாஹ் அந்த நாட்டுக்கெலாம் போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. போயிட்டு ஒன்று சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க, என்ன சொன்ன பை? எஜமான் அவர்கள் பிறவி இறை நேசராக இருந்தாங்க. அம்மாவோடைய வயிற்றிலே இறை நேசராக இருந்தாங்க. இவங்க தந்தை சையீதா, இவங்க அம்மாவும் மிகப்பெரிய ஸ்ரீதேவி ஜி. இவங்க தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே உள்ளேருந்து திக்ர் சத்தம் கேட்குமா, அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு திக்ருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அம்மாவுக்கு. அம்மா வந்து அத்தாட சொல்லுவாங்க, இன்னும் உள்ளேருந்து திக்ர் சத்தம் கேட்குதுங்க அப்படின்னு. அவங்க காது வச்சுக்கிட்டால் உள்ளேருந்து அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு திக்ர் சத்தம் கேட்டே இருக்குமா. இதுமா அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அந்தளவுக்கு அவங்க இரவி அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் அம்மாவுடைய வயிற்றிலே இறைநேசராக இருந்தாங்க. நினச்சிங்களா. அவங்க அம்மா வந்து ஹாஃபிஸாவாம் 15 ஜுஸு மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க குர்ஆனில். 1ஆம் ஜுஸ்லேருந்து 15 ஜுஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் அம்மா அவங்க முழு குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ண முடியலன்னு ஒரு ஆசை. ஆனால் அல்லாஹ் தனக்கு மனப்பாடம் பண்ண கொடுத்து அந்த ஜூராவை டெய்லி ஓதிடுவாங்க. காலையிலேருந்து வேலை செய்யும் போதே, சமையல் பாத்திரம் கழுவுறாங்களே வேலை செய்யும்போது காலையில் ஆரம்பிச்சிடுவாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சத்தமாக ஓதுவாங்களாம். ஆக 15 ஜுஸு சாயந்தரத்துக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஓதி முடிச்சிடுவாங்க. உட்காந்து ஓதனா எப்படி ஒரு ஆப்ஸாக்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓதனா ஒரு நாளைக்கு 6 ஜுஸு ஓதலாம். ஆப்ஸாக்கில் ஒரு 6 ஜுஸு ஓதலாம். ஒரு மணி நேரத்தில் 6 ஜுஸு ஓதலாம். 2 மணி நேரத்தில் 12 ஜுஸு
ஒரு 3 மணி நேரம் உட்காந்து 15 ஜுஸ் ஈஸியாக ஓதிடலாம். அவங்க வேலை பார்த்துக்கிட்டே மெதுவாக மொத்தம் சத்தமாக ஓதிடுவாங்களாம் 15 ஜுஸு. அப்படி ஓதி இந்த பிள்ளைக்கும் அந்த மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓதி அந்த பரக்கத்து தான் பிள்ளை வயிற்றுலேயே அல்லாஹ் தஆலா அவலியாக்கி வச்சுட்டான். குழந்தை பிறந்த அன்று இரவில் பிறந்தாங்க. நிஜமா பிறந்த அன்று இரவு வந்து பகல் மாதிரி வெளிச்சமாக இருந்துச்சு. மக்கள்லாம் இன்றைக்கி பகலா இரவா அப்படின்னு தெரியாமல் ஆச்சரியப்பட்டாங்க. அல்ல அந்த மாதிரி ஒரு ஜோதியை அந்த ஒரு வெளிச்சத்தை எல்லாம் உண்டாக்குனா அந்த இரவும் பகல் போன்று காட்சியளித்தது என்று ரிவாயத்தில் எழுதுகிறாங்க. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குதிரத் அது. ஹிஜ்ரி 582 பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது ஈசவி இருக்குல்ல, கிறிஸ்தவ வருஷப்படிக்கு கிபி 1173 எஜமான் அவர்கள் பிறந்தார்கள். எஜமானுடைய வஃபாத்து கிபி 1235, ஹிஜ்ரி 633 வஃபாத்தாக இருக்காங்க. எஜமான் எத்தனை வயசு அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடு. சில பேர் 50 வயது வாழ்ந்தார்கள் என்றும், சில பேர் 60 வயது வாழ்ந்தார்கள் என்றும், சில பேர் 62 வயது வாழ்ந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். எஜமான் அவர்கள் அங்கே பிறந்தது என்னமோ இன்றைக்கி கஜகிஸ்தானில் கிர்கிஸ்தானில் பிறந்தாங்க. இன்று அவங்க அடக்கம் பட்டிருக்கிறது டெல்லியில் மஹ்ரூலி என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். இன்ஷா அல்லாஹ் அங்கே சென்று ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம நசீபாக்குவானாக. குத்துபு மினார் கேள்விப்பட்டிருங்களா? டெல்லியில் மிகப்பெரிய மினாரா குத்துப் மினார் இருக்குல்ல, அது இவங்களுக்காக கட்டப்பட்டது தான். இவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட மினார் குத்துபு மினார் என்று கட்டப்பட்டது. புரிஞ்சுங்களா? அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அந்த குத்துபு மினாரை ஒட்டி தான் இவங்க பேரை வச்சு தான் குத்துபுத்தீன், இவங்க பேரை வச்சு தான் அது குத்துபு மினார் என்று பேர் வைத்து. குத்துபுத்தீனுடைய மினாரானா உயரமான கோபுரம். அங்கே கிட்ட தான் இவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எஜமான் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவங்க பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எஜமான் அவர்கள் பிறவிலே சொன்னேன் இல்லையா, பிறக்கும்போதே அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாங்க. அவர்கள் அன்னை வயிற்றிலே அல்லாஹ் திக்ர் செய்தார்கள். அவர்கள் பிறந்த காலத்தில் அந்த ஓஷ் என்ற ஊரே ஒளி வெள்ளத்தால் மூழ்கியது என்று சொல்கிறார்கள். இதமாக உலகத்தில் பிறக்கும் பொழுதும் அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுதும் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று திக்ர் செய்து வண்ணமாகவே பிறந்ததாக ரிவாயத்தில் வரப்பட்டிருக்கிறது. எஜமான் அவர்கள் சின்ன சிறு வயசாக 1.5 வயசு இருக்கும் பொழுதே அவங்க தந்தையார் முகமது கமாலுத்தீன் சையத் கமாலுத்தீன் அவர்கள் அல்லாட்ட போயிடுறாங்க. 1.5 வயசுலேயே அனாதையாடுறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் அந்த மகனாரை மிகுந்த ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு வளர்த்து வந்தார்கள். அவங்களுக்கு எஜமான் அவர்களுக்கு சிறு வயதில் இருக்கிற நேரத்தில் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஊருக்கு வர்றாங்க. எஜமான் இருந்த ஊருக்கு வர்றாங்க. 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அப்போ எஜமான் அவர்கள் இருந்த ஊருக்கு அவர்கள் வந்தார்கள். வந்தவுடனே இவங்க அம்மா பெரிய மகான் வந்திருக்காங்க, ஊரே போய் எல்லாம் அவங்கள பார்த்து தங்க குழந்தையும் கூட்டிகிட்டு போய் துவா வாங்குறாங்க, நாமளும் போய் துவா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கூட்டிக்கிட்டு அதில் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போகிறாங்க. அங்கே போனோடனே என் பிள்ளைக்கு நீங்கள் வந்து குர்ஆன் ஓதி கொடுங்க, அவங்க துவா ஓதி எங்கள் மார்க்க கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அஜமா சொன்னாங்க, இல்லை இவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குற பொறுப்பு அல்லாஹ் தஆலா ஹமீதுத்தீன் நாகூரி அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைச்சிருக்கிறான் அப்படின்னு ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி நாயகம் சொன்னார்கள். சில இடங்களில் வருது, சில கிதாபுகள் என்ன எழுதுறாங்கன்னா எஜமான் அவர்களுக்காக வேண்டி சரி நான் குர்ஆன் ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு பேனா எடுத்ததாகவும், அதற்குள் வானத்திலும் சத்தம் வந்துச்சு அசரீதியாக, மொயினுத்தீன் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லை, அவர்களுக்கு ஞான கல்வி கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் குர்ஆன் கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்கப்படலை, ஹமீதுத்தீன் நாகூரிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சத்தம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. சில ரிவாயத்துக்கள் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் அவங்க சொன்னாங்க, இவருக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குற பொறுப்பு என்கிட்ட இல்லாமல் இவருக்கு ஞான கல்வி தான் நான் சொல்லிக் கொடுக்கணும், இந்த பொறுப்பு ஹமீதுத்தீன் நாகூரிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க அம்மாட்ட ஹாஜா மொயின் சிஷ்டி சொல்கிறாங்க. சொன்னவங்க அம்மா நான் எங்கே போய் தேடுறது ஹமீதுத்தீன் நாகூரி அப்படிங்கிற எங்கே போய் தேடுறது அப்படின்னோன்னே ஹமீதுத்தீன் நாகூரி எஜமான் அவங்களும் ஹாஜா மொயின் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபா தான் அவங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வர்றாங்க. அவங்க அப்போ தான் வர்றாங்க வெளியூர்லேருந்து. அவங்க பாரு இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்றாங்க. இப்போ அவங்க ஹமீதுத்தீன் நாகூரி அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. பொறுப்பெடுத்து அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடம் சொல்லிக் கொடுத்தோன்னா இவங்களுடைய விலாயத்தை பார்த்துட்டு சின்ன வயசுலேயே விலாயத்தை பார்த்துட்டு இவங்கள்ட்ட கேட்டாங்க, குதுபுத்தீன் நான் எங்கேருந்து நான்
உங்களுக்கு பாடம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, எனக்கு சுபஹானல்லதி அஸ்ராபி அப்படி இருக்குல்ல, அங்கேருந்து பாடம் ஆரம்பிச்சு கொடுங்க, சொல்லிக் கொடுங்கன்னாங்க. ஏன் மிச்சம் முன்னாடி 15 ஜுஸு அது நான் முந்தைய அம்மா வயதில் மனப்பாடம் பண்ணிட்டேன், எப்படிங்கன்னு கேட்டாங்க. அம்மா டெய்லி நான் அம்மா வயதில் இருக்கும்போது 10 மாதமும் டெய்லி சுபஹானல்லதி அஸ்ராபி அது அலிஃப்லாம்லேருந்து 15 ஜுஸு ஓதிட்டே நான் காதில் கேட்டே இருந்து மனப்பாடம் அங்கேயே அம்மா வயதிலே மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படின்னு ஓதி காட்டுறாங்க ஃபுல்லாக. எதை 15 ஜுஸு. அப்போது தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறாரோ அது குழந்தையில் போய் பாதிப்பை உண்டாக்குது பாருங்கள். நல்ல விஷயங்கள் ஏற்பட்டால் குழந்தை நல்ல அடியாராக வரும், செஞ்சுங்களா. அப்போ அங்கே குரான் ஓதிட்டே இருந்தாங்க, அவங்க குரான் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. சலாத் ஓதிட்டே இருந்தாங்கன்னா அவரும் அந்த மாதிரி ஆயிடுவார். நல்ல மார்க்க விஷயங்கள் கேட்டு இருந்தாங்கன்னா, பயான்கள் கேட்டாங்கன்னா அவரும் அந்த மாதிரி பயான் செய்வார். கிராத்து கேட்டு இருந்தாங்கன்னா அவரும் காரிசாவே ஆயிடுவார். அங்கே உட்காந்து எப்போ தான் டிவி பார்த்துக்கிட்டு நிறைய வீட்டில் கொண்டு விட்டுறாங்களா, டாக்டர் வேறு ரெஸ்ட் எடுக்கணுங்க, புள்ள வீக்காக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி விட்றாங்களா. அதனால் அம்மா அம்மாருங்க என்ன செய்கிறாங்க, இந்த வேலையும் வாங்காமல் ஒரு பெட்டை போட்டு கொடுத்து இத்தனை டிவி வேறு வாங்கிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தாலும் டிவி சினிமா ஓடுது, சண்டை காட்சிகள் டிம்மி சூப்பாக சொல்கிறது, வெட்டுறது, குத்துறது. அவன் ரவுடியாகவே விளாட்றான் வயிற்றுக்குள்ளேயே. அந்த அப்படியே பார்த்து அப்படியே எப்படி கொள்வது எப்படி, தூக்கிட்டு போகிறது எப்படி, இப்படி எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளேயே பார்த்து அப்படியே அசல் ரவுடியாக வந்துடுறாங்க. வந்தவை அங்கே சினிமா பற்றி என்ன அர்த்தம், அடுத்த பொண்ணை கடத்திட்டு போகிறது, தூக்கிட்டு போகிறது, லவ் பண்ணுறது, காதலிக்கு தானே. அவன் வெளியே வந்தானே அதே தான் வெளியே வர்றான். வந்தோடனே அடுத்த பொம்பளை டாவ் அடிக்கிறது, இதே வேலையாகிடுது. அப்போ எப்படி நம்ம அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே வளர்க்குறோமோ, வெளியே வந்து வளர்க்குறது இல்லை, வயிற்றுக்குள்ளேயே எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த குழந்தை வந்து வெளியே வரும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, 15 ஜூஸை யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி 16வது ஜூஸாக எழுதி கொடுத்தாங்க. மிச்சம் இல்லை 15 ஜூஸை வந்து 4 நாளில் ஓதி முடிச்சிட்டாங்க. நிஜமாக மனப்பாடம் பண்ணிட்டாங்க 4 நாளில், அந்த சின்ன வயசுலேயே. அப்போ குரான் ஓதி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவங்களை கொண்டு போய் நம்ம எங்கே போய் இவங்களை சேர்த்து விட்றது, மார்க்க கல்வி கற்றுக்கொள்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் இருந்த ஒரு தாங்க தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போய் வேற ஒரு பெரிய ஒரு மார்க்க கல்வி கற்றுக்க சேர்த்து விடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் கூட்டிகிட்டு போகிறார். வழியில் ஒரு பெரிய ஹஜரத் ஒருத்தவங்க இருக்காங்க, பெரிய தல்பா கட்டி பெரிய ஹஜரத். அஸ்ஸலாமு அலைக்கும், இங்கே கிளம்பிட்டீங்க பக்தியாரை கூட்டிக்கிட்டே அப்படின்னு. அவங்க அம்மா தான் கொண்டு போய் யாரோ மதரசாவில் சேர்த்து விட சொன்னாங்க. எந்த மாதம் கூட்டி போகிறீங்க, ஏதோ ஒரு மாதத்தில் கொண்டு போய் இது மார்க்க கல்வி பிறகு சேர்த்து விடுறாங்க. அங்கெல்லாம் நான் சொல்கிற மாதம் எனக்கு தெரியும், பெரிய மாதம் தெரியும், பெரிய ஹஜரத் ஒருத்தர் அவங்க சேர்த்து விடவா. சரி வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய ஹஜரத்தாக இருக்கிறீங்க பார்த்தாலே அப்படின்னு அவர் வரார். கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனால் அபு ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் கூட்டிகிட்டு போகிறாங்க. அபு ஹஃப்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து நீங்கள் ஓதி கொடுங்க, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தாலா உங்களுக்கு இவங்களை ஓதி கொடுக்க முடியாது, அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு, நீங்கள் ஓதி கொடுங்க. அஹ்கமுல் ஹாக்கிமீனாகிய அல்லாஹுடைய உத்தரவு, இவருக்கு நீங்கள் பாடம் ஓதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க கண்ணியமாக ஏற்றுக்கிறாங்க. அபு ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி சரி வரட்டுமா அப்படின்னு அந்த அஜத்து பெரிய அஜத்து போயிடுறாங்க. இப்போ அபு ஹஃப்ஸ் கேட்டாங்க கூட வந்தவங்கள்ட்ட, வந்தாங்களே யார் தெரியுமா உங்களுக்கு, தெரியலைங்க, தெருவில் தான் பார்த்தேன்னா அவங்க பையனை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன், தெருவில் வந்தார், உங்களை தான் உங்கள்கிட்ட வந்து ஓதி கொடுக்க முடியும், அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அவங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டுட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்களுக்கு கண்ணும் கருத்தும் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சீக்கிரத்திலே அவங்க மார்க்க கல்விகள், வெளிரங்க கல்விகள், ஸாஹிரி கல்வி எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. நினச்சிங்களா. வயசு அப்போ வந்து எஜமானுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. மார்க்க கல்வியெலாம் கற்றுக்கொண்டார்கள். அப்போ ஹஸரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுதாவில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு பெருமானார் ரவுதாவில் மதீனா ஷரீஃபில் இருக்கிறாங்க. அப்போ இதேவில் ஒரு கனவு காண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து, மொயினுத்தீன் எனது நேசர் குத்துபுத்தீனுக்கு நீங்கள் போய் பையத்தும் ஹிலாஃபத்தும் கொடுங்க ஜி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க, இவங்க வந்து மதீனா ஷரீஃபில் இருக்கிறாங்க. இங்கே வந்து உத்தரவு வருது, நீங்கள் போய் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு போய் இறைஞான கல்வி கற்றுக் கொடுத்து பையத்து கொடுங்க, ஹிலாஃபத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. யாருக்கு, ஹஜா முன் சிஷ்டி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. அவங்க என்ன இப்போ யார் நம்ம வந்து அன்றைக்கி பார்த்தோமே அவங்களா இருக்குமோ அப்படின்னு எஜமானவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. அங்கே மதீனாவில் அவங்க 40 நாள் தங்கியிருந்தாங்க. 40 நாளுமே ரசூல் டெய்லி வந்து நீங்கள் போங்க,
போய் என்னுடைய அன்பு நேசர் குத்துபுத்தீனுக்கு நீங்கள் பையத்தும் ஹிலாஃபத்தும் கொடுங்க அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு கனவுல. இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு மாபெரும் அருள் தான். அடுத்து 41வது நாள் ஒரு நாள் பார்த்தா அல்லாஹ்வே ஹஜ்ரத் ஹாஜா சிஷ்யம் கனவுல வந்து என்னுடைய நேசரும் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசருமாகிய குத்துபுத்தீனுக்கு நீங்கள் பையத்து கொடுங்க, ஹிலாஃபத்து கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வே கனவில் வந்து சொன்னான் என்னும் கிதாபில் 41வது நாள். உடனே கிளம்பிட்டாங்க ஹஜ்ஜா சிஷ்யம் தில்லாலே. அந்த மதீனா பயணம் முடிந்து நேராக பக்தாதுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்க அம்மாட்ட சொல்லிட்டு 17 வயசு ஆயிடுச்சு, இந்த பக்தாத் ஷரீஃப் போய் நான் இறை ஞானம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க பக்தாதுக்கு வர்றாங்க. எங்கேருந்து? அவுஷிலிருந்து பக்தாதுக்கு வர்றாங்க. ஹாஜா நாயகம் மதீனாவிலிருந்து பக்தாதுக்கு வர்றாங்க. 2 பேரும் பக்தாதில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அங்கே மிகப்பெரிய மகான்களுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஷேக் ஷிஹாபுத்தீன் ஷுஹரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் தாவூத் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் புர்ஹானுத்தீன் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் தாஜுத்தீன் முஹம்மது இஸ்ஃபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் அவுலியாக்கெல்லாம் இருந்த இடத்தில் அவங்க ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி 17 வயசில் அவர்களை அழைத்து அங்கேயே ஹிலாஃபத்து கொடுத்து, அங்கேயே முரீது கொடுத்து, உடனே ஹிலாஃபத்து கொடுத்தாங்க. ஏன்னா இறை ஞானங்களை ஒரு நிமிஷம் கொடுத்துருவாங்க ஷேகுமார்கள். ஹிலாஃபத்து கொடுத்து அவர்கள் தலையில் 4 முனை உள்ள ஒரு தொப்பியை அணிவித்தார்கள். இது வந்து உங்களுக்கு இது மகுடமாக அல்லாஹ் சூட்டுகிறான். இது ஹிஜ்ரி 586 கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ 17 வயசு எஜமானவர்களுக்கு. அப்போ அந்தளவு பிறவிலே அவுலியா, அதனால அவங்களுக்கு ஞானங்கள்லாம் புதுசாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பார்வையிலே ஷேக் கொடுத்துருவாங்க. நெஞ்சோடு நெஞ்சு அணைப்பாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்காக வேண்டி அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில பேருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கனவில் பார்த்து வந்து பையத் வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் மஸ்ரா உஸ்தார் இருந்தாங்க, என் ஷேக்நாத்துடைய ஹலீஃபா அது ஐனி ஷா கிப்லா அப்துல் காதிர் ஐனி ஷா கிப்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னுடைய ஷேக்னா ஃபைசி நாயத்துடைய ஹலீஃபா. அவங்க வயதானவர்கள் 85 வயசில் வஃபாத்தானாங்க. 85 வயசு வரைக்கும் தராவி தொழு வச்சாங்க. 85 வயசு வரைக்கும் 84 வயசு வரைக்கும் அரபி பாடம் நடத்துகிறாங்க. மசாலா பருவச்சேரி மசாலா ஆசிரியர் இருந்தாங்க. கடைசி ஒரு 6 மாதம் நடத்தலை புரிஞ்சுங்களா. இப்போ உஸ்தாதாக இருந்தாங்க. வஃபாத்தாகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். அவங்க மதீனாவுக்கு அவங்க வந்து மக்காவுக்கு போயிருக்காங்க, மக்கா ஷெரீஃபுக்கு போயிருக்காங்க. அப்போது வந்து மக்காவில் புதக்குடியை சார்ந்த ஒரு குடும்பம் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க யார சூழலா கனவு யார சூழல எனக்கு நீங்கள் வந்து காமிதான ஷேக் ஒருத்தவங்களை காட்டி கொடுங்க, நான் இறைஞான பாடங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீங்கள் காட்டி கொடுங்க. அல்லாஹ் ரொம்ப துவா செஞ்சுட்டு பெருமான சிலாசன வசீலா வச்சு துவா செஞ்சுட்டு படுத்தாங்களாம். மக்காவில் படுத்தா கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து நீங்கள் ஷேக் கேட்டிங்களேம்மா, இதோ என் நேசர் இருக்கிறாங்க, இவங்கள நீங்கள் வந்து உங்களுடைய ஷேகாயத்துங்கன்னு காட்டினாங்க. யாரை காட்டுறாங்க? ஐனி ஷேக் பிலாவை காட்டுறாங்க. இப்படியா இந்த மகான் எங்கே போய் நான் பார்க்குறது யாரை சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் காட்டுவான் அப்படின்னு சொல்லி பெருமாசம் மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா இந்த சூரத்தை ஞாபகம் வச்சுக்கிச்சு. அவங்க கனவுல அழகான தோற்றம் காட்டப்படுது வச்சுக்கிட்டு. அடுத்த நாள் காலையில் காபத்துல்லாவுக்கு தவாஃப் செய்ய போனால் இவங்க தவாஃப் செஞ்சுட்ருக்குறாங்க. யார்? ஐனி ஷேக் பிலா தவாஃப் செஞ்சுட்ருக்காங்க. பார்த்தோன்னு அப்படி ஸ்டன்னாக நின்ட்டாங்க. ஹதரத்னு கூப்பிட்டு, என்னம்மா நைட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து உங்களை தான் காமிச்சாங்க, நீங்கள் யார் எந்த ஊருக்காரங்க? அந்தம்மா வந்து நீங்கள் என்ன அமெரிக்காவா ரஷ்யா ஜப்பானா தெரியலையே, இவங்க எந்த ஊருன்னு தெரியாதே இல்லையா, அதனால் நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, உங்களே தான் பெருமாள் காமிச்சாங்க, உங்கள் இடத்துல வந்து என்னை வந்து பையத்து வாங்கி சொல்லி பெருமாள் சொன்னாங்க, நீங்கள் எந்த ஊருக்காரங்க, எங்கேருந்து வரீங்க, நீங்கள் அமெரிக்காவா ஜப்பானா? எல்லா ஊருக்காரும் வருவாங்க இல்லையாச்சில், மலேசியாவா சிங்கப்பூர் எந்த ஊராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நானும் இந்தியா தானா, நீங்கள் எந்த ஊர்? தமிழ்நாடு தான்மா நானும். இங்கே இருக்கிறீங்க நீங்கள்? நான் இந்த மாதிரி கடையநல்லூர் நான் இப்போ நான் புறவச்சேரியில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ புறவச்சேரினாலும் தெரியல, கடையநல்லூர்மான்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பையத்து கொடுங்க, பெருமாள் ரசூல் கனவுல வந்து உங்களுக்கு காமிச்சாங்கன்னு. நான் பையத்து கூட உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, பெருமாள் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே தனியாக கூட்டி அந்த குடும்பத்துக்கே பையத்து கொடுத்து புதக்குடி சார்ந்தவர்கள் அவங்க பையத்து வாங்கி ரொம்ப ஆஷிகளாக இருந்தாங்க. புறவச்சேரி இருப்பாங்க, வருஷம் வரைக்கும் அவங்க வந்து பார்ப்பாங்க. இவங்களும் கார அமைச்சிடுவாங்க, என்னமா போய் அவங்க வீட்டுக்கு போய் தாலிமா செய்வாங்க. புதக்குடி சார்ந்தவர்கள். அப்போ ரசூல் இப்போவும் அந்த மாதிரி கனவுகள் காண்பித்து வைத்து கொடுக்க தான் செய்கிறாங்க சுலைமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நினைஞ்சிங்களா, அது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அதை நசீபாக்குறான். நினைஞ்சிங்களா.
நம்ம இப்ராஹிம் ஹசரத் கனவு பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அந்த கனவு விளக்கமாக அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நான் இருக்கிற மாதிரி, பெருமானார் கூட நான் இருக்கிற மாதிரி கனவு பார்த்தாங்க இப்ராஹிம் ஹசரத் கனவுல பார்த்தாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்குறாங்க. நினச்சிங்களா? பெருமானார் கனவுல பார்க்கணும். நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்க, அல்லாஹ் தஆலா காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுக்கு பின்னாடி 17 வயதிலேயே அவர்கள் ஹஜரத் ஹாஜா மொயின் சிஷ்தி அஜ்மீரி நாயகிட்ட ஹிலாஃபத் பெற்றுக்கொண்டு அவருடைய கூட இருந்து இறை ஞானங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நிறைய ஹசரத் அவர்களுடைய ஞானங்களை கற்றுக் கொடுத்தான். அதுக்கு பின்னாடி எஜமான் அவர்களை ஹசரத் ஹாஜா மொயின் சிஷ்தி அஜ்மீர் அவர்கள், நீங்கள் இந்தியாவுக்கு போய் சேவை செய்யுங்க அப்படின்னு பெருமானார் உத்தரவு படி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அல்லாஹ்வை கனவுல காட்டலாமா, அல்லாஹ்வை கனவுல பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வை கனவில் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பின் வாழ்ந்த எத்தனையோ மகான்கள் அல்லாஹ்வை கனவில் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நேருக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடியாத வழியா அகக்கண்ணால் பார்க்கலாம், கனவில் பார்க்கலாம். கேளுங்க அல்லாட்ட, அல்லாஹ் உன்னை கனவுல காட்ட அல்லான்னு கேளுங்க. ஹஸரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை 100 முறை கனவில் பார்த்திருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையை சத்தியம் எடுத்து பாருங்கள். 100வது முறை அல்லாட்ட கேட்டாங்கன்னா, அல்லாஹ் உனக்கு ரொம்ப பிரியமான வேலை எதுன்னு சொல்லு ரப்பே அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய அருள்முறை குர்ஆனை ஓதுறது எனக்கு ரொம்ப பிரியமான அமல் அப்படின்னு. என் கலாம் அது, என் கலாமை நீங்கள் ஓதுறது எனக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொன்னாங்க. இப்போ நஃபிலான அமல்களில் மேலானது குர்ஆனை ஓதுறது. அப்போ இவங்க கேட்டாங்க, எல்லாம் பொருள் தெரிந்து ஓதுவதா பொருள் தெரியாமல் ஓதுவதான்னு கேட்டாங்களாம். பொருள் தெரிந்து ஓதினாலும் தெரியாமல் ஓதினாலும் என் கலாமை ஓதுவது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பானது, எனக்கு பிடித்த அமல் என்று அல்லாஹ் சொன்னதாக அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு கனவில் கண்டிருக்கிறார்கள். அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அல்லாஹுவை 100 முறைக்கு மேல் கனவில் கண்டிருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது ரிவாயத்தில். பெரிய மகான்கள்லாம் அல்லாஹ்வையும் கனவில் பார்த்துருக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅய்து ரப்பி, நான் என் ரப்பை பார்த்தேன் இன்னைக்கு கனவில். ஃபீமா யரன் நாயிமு, தூங்கக்கூடிய ஒரு கனவில் பார்ப்பார் அல்லவா, நானும் பெருமானை கனவில் பார்த்தேன். அப்போ அல்லாஹ் என்னுடைய நெஞ்சில் கை வச்சான். அந்த கையுடைய குளுமை எனக்கு அப்படியே அந்த உணர்ந்தேன். கை ஜில்லுன்னு இருந்துச்சு, அந்த குளுமையை நெஞ்சு வரைக்கும் நான் உணர்ந்தேன். இப்போ அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், ஃபீமா யஹ்தஸிமுல் மலஉல் அலா, வானலோகத்தில் மக்கள் எதை பற்றி பேசிக்கூட என்று அல்லாஹ்ட்ட கேட்டான். அப்போ எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் முன்கஷிஃப் ஆக்கணும். நான் சொன்னேன், ஃபித் தரஜாத் வல் கஃபாராத் விஷயத்திலையும் தரஜாத் விஷயம் பேசிக்கொள்ளுங்க. ஹதீஸ் வருது இல்லையா, எடுத்து பாருங்கள் ஹதீஸ். நினச்சிங்களா? இஸ்பாகுல் உலூமி இந்தல் கரிஹாத் வல் மஷீயுல் ஜமாத் வல் குஊது பாத சலாத், இந்த மூன்றும் அல்லாஹ்வின் தரஜாத்துக்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த எடுத்து பாருங்கள். அது வருதுன்னா அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவையும் கனவில் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கனவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஹிதாயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னா காட்டி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. எனக்கு நேர்வழி காட்டி கொடுக்குற ஒரு ஷேഖை காட்டி கொடு அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்ட்ட கெஞ்சுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆமிலான ஷேഖ் மாரில் காட்டி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நினச்சிங்களா? என்னுடைய மாமனார் எனக்கு ஒரு நேராக நாகூர் ஜமா தர்பாரில் போய் உட்காந்துட்டாங்க, எனக்கு ஒரு ஷேഖை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய மாமனார் அவங்க உட்காந்து, அவங்க பேர் முகமது ஷிஹாபுல் ஆமிரி, குத்துபுல்லா ஷா ஆமின்னு பட்டம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. நாகூர் ஜமா தர்பாரில் உட்காந்துட்டாங்க மாதக்கணக்கில். எவ்வளோ நாள் உட்காந்தான்னு தெரில, ஒரு மாதமாக எவ்வளோ நாளாக. இப்போ நாகூர் ஜமா ஒரு ஷேഖை காமிச்சு கொடுத்து, இவங்க தான் அவங்க ஷேഖு, நீங்கள் போய் அவங்கள்ட்ட நேர்வழி பெற்றுக்கன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஆஹா, எங்கே போய் தேடுறது? பார்த்தா கோட்டு ஷூட்டு ஷேர்வானிலாம் போட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட கோட்டு ஷூட்டு ஷேர்வானி மாதிரிலாம் போட்டிருக்க பெரிய ஷேக் இங்கே யார் இருக்காங்களா அப்படி? அப்படிலாம் இங்கேலாம் இருந்தாங்க கேட்டு மெட்ராஸுக்கு போவாங்க, ஆனால் ஆந்திரா கர்நாடகா தான் அந்த மாதிரி கோட்டு ஷூட்லாம் அதிகம் போடுவாங்க, வடநாட்டில் இருக்கும், சென்னையில் போய் பாருங்கன்ட்டாங்க. அதுக்குன்னு நாகூர்லேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் தேடுறாங்க. ரொம்ப காலம், 1 வருஷம் தேடினாங்களாம். 1 வருஷம் அந்த தேடினாங்க நாகூர் ஜமா கனவில் காட்டிய ஷேഖை. கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வந்து ஆமீர் கலீமி நாயத்தை ஒரு பள்ளிவாசலில் பயான் செய்கிறாங்க, பார்த்துட்டாங்க. நேராக போய் அவங்கள கையை பிடிச்சாங்க, உங்களே தான் பெருமாள் எனக்கு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்பு அவங்க கூடிய காலமெல்லாம் இருந்து அவங்களுடைய ஹலீஃபாவாக இருந்தாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் கலீமி நாயத்துடைய ஹலீஃபாவாகி ஹஃபீஸுல் ஆமிரி, நஜ்முல்லா ஷா ஆமிரி எல்லாமே அவங்களுடைய ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க எல்லாருமே. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்தான். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கனவிலும் காட்டுவான். கேளுங்க அல்லாட்ட என்ன விஷயம்னாலும் யாரெல்லாம் காட்டி கொடுக்கணும், நல்லா காட்டும். கனவும் ஒரு வஹி தான், அல்லாஹ்ட்டிருந்து வரக்கூடிய வஹியில் 40ல் 1 பங்கு என்று சொன்னார்கள். முஃமினான மக்கள் காணக்கூடிய கனவும்
வஹியில் 40ல் ஒரு பங்கு. நல்ல விஷயங்கள் அல்லாட்ட கேட்டால் அல்லா கனவில் சில நேரம் காமிச்சு கொடுப்போம். புரிஞ்சுங்களா? சரி வாங்க எங்கங்க. அப்போ ஹஸரத் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்தியாவுக்கு அமுச்சு விட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு பையத்து கொடுத்து அவங்கள கொஞ்ச நாள் கூட வச்சுருந்து ஞானங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு எஜமான் அவர்கள் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போங்கன்னு அமுச்சு விட்டாங்க. போகிற வழியில் அவர்கள் பெரியோர்கள் மகான்களை பலரையும் சந்தித்து விட்டு செல்வார்கள். பொதுவாகவே நம்ம வந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த காலத்து மகான்கள் எல்லாருமே ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊரில் யார் பெரியோர்கள் அவுலியாக்கள் இருக்கிறார்களோ அவர்களை சென்று சந்திப்பார்கள். அதே மாதிரி அந்த ஊரில் உள்ள அவுலியாக்கள் அடங்கியிருக்காங்களோ அவங்களையுமே ஜியாரத் செய்வாங்க. ஒரு ஊருக்கு போனால் வந்துடக்கூடாது. திருச்சி போனீங்க தபரி ஆலம் பாஷா நாயகம் வேறு மகான்களையும் ஜியாரத் செய்து வரணும். அந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள மகான்களை ஜியாரத் செய்து அவங்க அருள் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். இது பெரியோர்களுடைய பழக்கம். இவங்க போகும்போதெல்லாம் வர வழியெல்லாம் அங்கே உள்ள பெரியோர்கள் மகான்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் ஒரு இறை நேசர் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கள பற்றி என்ன அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வர்றாங்க. அவங்க யாருன்னு எப்படி இருப்பான்னு கேட்டாங்கன்னா இரவு பாரு தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். வணக்க வழிபாடு இருப்பாங்களாம். மக்கள் அவர்கிட்ட துவா வாங்க வர்றாங்கல்ல, வரக்கூடியவர்களாம் அவங்களுக்கு துவா வாங்க வரக்கூடியவங்களாம் அவங்களுக்கு நிறைய காசு பணம் நிறைய கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சு அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார அப்படியே அதை தூக்கி ஏழைகளை கொடுத்துட்டு தான் அன்றைக்கி நைட்டு படுப்பாங்களாம். இரவுக்குள்ள மக்கள் நிறைய ஹதியா காசு பணம் தங்கம் வெள்ளி பணம் எல்லாம் கொடுப்பாங்களாம். அதை வாங்கி வச்சுருவாங்க. சாயந்தரத்துக்குள்ளார அவங்கள தேடி வரக்கூடிய ஏழை மக்களுக்கு எல்லாத்தையும் அதை விநியோகிச்சு தான் நைட்டு படுப்பாங்க. நைட்டு படுக்கும்போது ₹1 கூட காசு கையில் இருக்காதான். அந்த மாதிரி 40 வருஷங்கள் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்களாம். அவங்கள போய் பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஏதாவது நசியை செய்யுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பெரியவங்க சொன்னாங்க, நான் 40 வருஷம் இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் இவற்றிலெல்லாம் நான் ஈடுபட்டேன். அப்போ எனக்கு அது வந்து அதில் எனக்கு கல்பில் இறை ஞானங்கள் ஒளிவு பெறலை, இறை ஞானங்கள் எனக்கு தெரியல. கடைசியாக நான் வந்து தூக்கத்தை குறைத்து, சாப்பாட்டை குறைத்து, பேச்சை குறைத்து, இந்த 3ஐயும் மட்டும் குறைத்து கொண்டு தனிமையில் உட்காந்து முராகபா செஞ்சேன். அப்போ தான் எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அஸ்ராருல் ஹல்க் சிருஷ்டிக்குடைய ஹக்கீகத்தையும் ஹக்குடைய ஹக்கீகத்தையும் எனக்கு அல்லாஹ் கல்பில் முன்கஷிஃப் ஆகணும். இது வந்து இறை ஞானங்களை என் கல்பில் அல்லாஹ் திறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி எஜமான் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இறை ஞானங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் முதல்ல சாப்பாட்டை குறைக்கணும். நல்லா வயிறு நிறைய திண்டு ஏப்போட்டுக்கு ட்ருன்னு நினச்சிங்களா, நல்லா திண்டாலே நல்ல தூக்கம் வரும். நல்லா படுத்து காலையில் தூங்குறது, சாயந்தரம் தூங்குறது, நைட்டும் தூங்குறது, நல்லா தூங்கிக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் நேரம் இருந்தால் அதை அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு காலம் இறை ஞானத்தை அடையவே முடியாது. முதல்ல சாப்பாட்டை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இப்போ இன்றைக்கி 6 இட்லி தின்றீங்களா அப்படின்னு வச்சுங்களேன், நாளைக்கு டபால்னு அரை இட்லி தான் அப்படின்னு போனால் மயக்கம் வந்துடும். கொஞ்சமாக பாதியாக குறைச்சிக்கங்க. இப்போ நீ 4 இட்லின்னா 2 இட்லி ஆக்கிக்கணும். சாப்பாடு ஒரு பிளேட் சாப்பிட்றீங்கன்னா அரை பிளேட்டு, அப்புறம் கொஞ்சம் நாள் போனால் அதை 1/4 பிளேட் ஆக்கிக்கணும். அவரவர்களுடைய தகுந்த மாதிரி குறைச்சி சாப்பிட வேண்டியது தான். ஒரு பெரிய மகான் இருந்தாங்க, அவங்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க சபையமாக குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு முறை மட்டும் 10 ரொட்டி திண்டாராம். மற்றவங்களாம் அரை ரொட்டி ஒரு ரொட்டின்னு 10 ரொட்டி திண்டாராம். இவர் 10 ரொட்டி திங்கிறாருன்னு நிஜமாக சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 50 ரொட்டி திம்பேன், நீங்கள் குறைச்சிக்குன்னு சொன்னால் வெறும் 10 ரொட்டியோடு நிப்பட்டேன், உனக்கு அதுதான்ப்பா பொருத்தம், நீ வச்சுக்கப்பா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரியுமே அவரவர்கள் தங்களுக்கு தகுந்த மாதிரியாக உணவை குறைத்து கொள்ள வேண்டும். தூக்கத்தை குறைச்சிக்கணும். தாஜிதை எந்திரிக்கணும், இரவு நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய முராகபா திக்ரில் செய்யணும், தூக்கத்தை குறைச்சிக்கணும். 3வது பேச்சை குறைச்சிக்கணும். அது தமிழில் எப்படி சொல்லுவாங்க, பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசித்திருன்னா கம்மியாக சாப்பிடு, எப்பயும் பசியோடு இருக்கணும். ரொம்ப பசினா கொஞ்சம் சாப்பிடுங்க, பசி கொஞ்சம் அடங்கணும். அவளுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். பசி ஃபுல்லாக ஆக்கணும். ரவுண்டு கட்டி உட்காந்து சில பேர் அப்படியே வச்சுக்கிறானுங்க. ரொட்டியை போட்டு சாம்பார் குளத்தில் அப்படியே ரொட்டி மிதக்குது, அங்கங்கே கப்பல் மாதிரி சட்டி மாதிரி ஒரு பெரிய வச்சுக்கிட்டு அதில் சாம்பாரை விட்டு அதுக்குள்ளே ரொட்டி இட்லி அங்கே மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பரோட்டாவை 3 அடுக்கி அதுக்கு மேலே அப்படியே விட்டு பரோட்டாவே மறைஞ்சிருது. அப்படியே சால்னா ஊற்றி அப்புறம் அப்படியே ஒரு பிசைஞ்சு அப்படியே அது கொத்து பரோட்டா மாதிரி ஆக்கி மாடி அணை கட்டிடணும். சோத்தை போட்டு வரிசையாக பிரியாணி போட்டு உள்ளே ஒரு ஓட்டையாக்கி அதில் தால்ச்சா கறிலாம் உள்ளே கொட்டிடணும். அப்படியே சுற்றி குளம் மாதிரி கட்டி உள்ளுக்குள்ளே தால்ச்சாட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருந்து இந்த இது பார்த்துருங்களா, இது இந்த செங்கல் இது கலவை கலக்குவாங்க பார்த்தீங்களா, இப்போ கலவை குமிச்சு நடுவில் ஓட்டையாக்கி தண்ணி ஊற்றி ஒரு பக்கமாக எடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்றாங்கன்னா பிரியாணி அப்படியே ஓட்டையாக்கி மலை மாதிரி குமிச்சு நடுவில் ஓட்டையாக்கி உள்ளே தால்ச்சா ஊற்றிடுறாங்க. கொஞ்சம் பேர்
ஒரு பக்கமாக இருந்து அப்படியே குழப்பி சாப்பிட்டுரு இப்படி போயிட்டுருக்கு அதை அந்த மாதிரிலாம் போகக்கூடாது பை வரைஞ்சிங்களா. பசித்திரு உயர்ந்த அல்லாட்ட உயர்ந்த பதவி வேண்டுமா, ஒன்று பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க ரொம்ப பேசக்கூடாது, தேவையான அளவு பேசிக்கணும். அடுத்தது விழித்திருக்க வேண்டும், ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. இந்த மூணையும் சேர்த்துங்க பதவி கிடைக்கும். பசித்திரு, வி தனித்திரு, விழித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு, வி அல்லாட்ட உயர்ந்த பதவி கிடைக்கணுமா இந்த மூணும் செய்யணும்னு சொல்லுவாங்க சூஃபியாக்களுடைய பழக்கம். ஜபை அதனால் கலாமுகும் ஜரூரத்துன் தாமுகும் லுக்மத்துன் நோமுகும் கலபத்துன் கலாமுகும் ஜரூரத்துன் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா அவருடைய உணவுகளோ கவலங்கள் தான். இப்போ நமக்கு தட்டு கணக்கில் போயிட்டுருக்கு, அப்படி இல்லை. எத்தனை பிளேட் சாப்பிட்டேன் அப்படின்னு, எத்தனை வாய், 2 வாய் 3 வாய் அவ்வளோதான். என்ன பை நீங்களும் எப்படி 2 தேக்ஸி 3 தேக்ஸி 2 பிளேட்டு 3 பிளேட்டு இப்படி போயிட்டுருக்கு. அவங்களாம் என்ன 1.5 வாய் 1 வாய் 1.5 வாய் அதுதான் உணவே. அது கலாமுகும் லுக்குமத்தும் வாய் கணக்கில் பிடி கணக்கில் தான் அவ்வளோ உணவு இருந்தது. காலையில் ஒரு பிடி, மதியம் ஒரு பிடி, நைட்டு ஒரு பிடி. இப்போ காலையில் ஒரு புடி, இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிறாங்களே. நம்மளாம் எப்படி போய்ட்டுருங்க, இன்றைக்கி ஒரு பிடி புடின்னு பிடிக்கிறது தான். அவங்க சாப்பிட்டதே ஒரு புடி தான், கையில் எவ்வளோ பிடிக்குமோ முடியுமோ அது ஒரு புடி தான் உணவே. தாமுகும் சொல்லுங்கள் பை லுக்குமத்தும், அப்புறம் கலாமுகும் ஜரூரத்துன் அவங்களுடைய பேச்சு ரொம்ப நிர்பந்தமாக பேச வேண்டியிருந்தால் மட்டும் தொடர்ந்து கேள்வி வைக்கிறது. இஷாராவில் முடிஞ்சால் இஷாராவில் சொல்லிடுறது, தனி கொண்டா அப்படி இஷாராவில் கேட்டால் இஷாராவில் சொல்லிடுறது. ரொம்ப இந்த சொல்லி தான் ஆகணும் வாய் திறந்து அப்படின்னு சொன்னால் மட்டுமே வாய் திறந்து பேசுவார்கள், இல்லை மிதமாக இஷாராவில் பேசிக்கொள்வார்கள். அப்படி ரொம்ப நிர்பந்தமாக இருந்தாலும் வாய் திறந்து பேசுவாங்க. நம்ம மாதிரி உட்காந்து மணிக்கணக்கில் கதை உட்காந்து அளக்கிறது, ஃபோனை எடுத்தாலே அம்மாடி விளைஞ்சிங்களா படி ஒவ்வொருத்தரும் பல மணி நேரங்கள் பேசுகிறோம் விளைஞ்சிங்களா. அந்த மாதிரிலாம் அவங்க பேச மாட்டோம். கலாமுகம் ஜரூரத்துன் நௌமுகும் கலபத்துன் அவருடைய தூக்கம் மிகைக்கப்பட்டது தான் தூக்கம். அப்படி பெட்டில் படுத்து தூக்கம் வரமாட்டேன் தூக்க மாட்டான். குரான் ஓதிட்டு இருப்பாங்க, தஸ்பீஹ் செய்வாங்க, கிதாபுகள் பார்த்துட்ருப்பாங்க, நல்ல விஷயங்களை திக்ர் செஞ்சிட்ருப்பாங்க, ஷேக் அவராக ஓதிட்டுருப்பாங்க. அப்படியே ஓதிட்டே வந்தோம். அப்படி தன்னை மீறி தூக்கம் வரதில்லை. அப்போ தான் டக்கு மறுபடியும் தன்னை மீறி தூக்கம் வந்தால் அப்படியே கொஞ்சம் அப்படியே சரி 5 நிமிஷம் திரும்ப மறுபடியும் இருக்கிற செய்யாது. படுத்துக்கிட்டு பெட்டை போட்டுக்கிட்டு போகிற இழுத்து பற்றிக்கிட்டு சுகமான ஒரு தூக்கம், அப்படியே இன்பமயமாக தூக்கம். ஃபஜருக்கு எழுப்புறதே இல்லை, தண்ணிலாம் மூஞ்சில் ஊற்றினாலும் அதையும் ஆஹா என்ன இனிமையான மழை பெய்கிறது அப்படின்னு தூங்குறானோ. என்ன எழுப்பு என்ன குழுக்கு 2 பேர் கையை 2 பேர் காலை பிடிச்சி அப்படி கொண்டு போய் பாத்ரூம் போட்டவொடனே முழிப்பு வருது, எங்கடா கிடக்கிறேன் பாத்ரூமா அப்படின்னு. அப்போ தான் முழிப்பே வருது. அந்த மாதிரியான தூக்கத்தில் என்றைக்கு நீ அல்லாஹ் அடையிறது நினச்சிங்களா? நீ துனியாவே அடைய முடியாது. முயற்சி செய்யணும் பை, அல்லாஹ் அடைன்னு ஆசை வச்சேன்னு சொன்னால் இதெல்லாம் செய்யணும். அப்போ இந்த 3ஐயும் நான் கடைபிடித்தேன், பசித்திரு விழித்திரு தனித்திரு, இந்த 3ஐயும் கடைபிடித்து முராகாபாவில் ஈடுபட்டேன். அப்போ தான் எனக்கு அல்லாஹ் தன்னுடைய ஞானங்கள் திறந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு பெரியவங்களை பார்த்தாங்க அஜமா போகிற வழியில். அவங்க அப்படியே வெறும் எலும்பு கூட இருந்தாங்களாம், நடமாடும் மையத்து மாதிரி. அப்படி இது கபரில் அடங்காத மையத்து அப்படிங்கிற மாதிரி வெறும் எலும்பு கூட மாதிரி அவ்வளோ மெல்லிஸாக இருந்தாங்களாம். அவங்கள்ட்ட யாரோ மக்கள் நாங்கள் அவங்க துவா வாங்க வர்றவங்களாம் நிறைய பழங்கள்லாம் காணிக்க பொருட்கள் கொடுப்பாங்க வரிசையாக மூட்டையாக. துஹர்த்துல வக்து வந்தோம்னா துஹர்த்துல யாரும் மக்கள் வராங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு பைசா கூட கையில் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் தொழுவு போவாங்களாம். அதே மாதிரி துஹர் அசர் வரைக்கும் யாரும் வந்தாங்கன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து தான் அசர் தக்பீர் கட்டுவாங்களாம். ஒரு பைசா கூட ஜோப்லேயே கையில் இருக்கக்கூடாது, அப்போ தான் தக்பீர் கட்டுவாங்களாம். அந்த மாதிரி அவங்களுடைய பழக்கம் இருந்துச்சான். அல்லாஹ்தால தடுத்த 5 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு தடுத்தானே, அதை தவிர மற்ற எல்லா நாளும் நோன்பு வைப்பாங்களாம். அரை பேரிச்சம்பழத்தை 4 பேரிச்சம்பழம் வச்சுக்குவாங்களாம். அதில் தான் இஃப்தாரு, அதில் தான் சஹரு, 2 இஃப்தார் 2 சஹரு வச்சுக்குவாங்களாம். எஜமான அவர்கள் அவங்கள்ட்ட போய் எனக்கு எதாவது நசியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நீ அல்லாஹுடைய இறை ஞானத்தில் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினால் சாப்பாட்டை குறைச்சிக்கோ, தூக்கத்தை குறைச்சிக்கோ, பேச்சை குறைச்சிக்கோ, மற்றவங்கள்ட்ட பழகிறத குறைச்சிக்கோ. இப்போ இன்னும் நான் இப்போ அவங்க 3 சொன்னாங்க, நான் 4வது சொல்கிறேன், ஃபோனை குறைச்சிக்கோ. இப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருக்காது, அஞ்சுங்களா, அதை குறைச்சிக்கோ. ஃபோனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு டைம் வச்சுக்கோ, அதை தவிர ஃபோனை யூஸ் பண்ணாது.
இந்த மாதிரியாக அவர்கள் வந்து குறைத்து கொள்ள சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே என்னடா இவங்க 2 பேரும் இதே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு எஜமான் அவர்கள் நாமளும் அந்த வாழ்நாளெலாம் கடைப்பிடிக்கணும் அன்றைக்கி உறுதி எடுத்தாங்களாம். மொத்த வாழ்நாளில் அவங்களும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கம்மியாக சாப்பிடுவாங்களாம், கம்மியாக தான் தூங்குவாங்களாம், ரொம்ப சில வார்த்தைகள் தான் பேசுவாங்களாம். ஒரு நாளைக்கு 100 ரக்காத் நஃபில் தொழுவாங்களாம். யார்? குத்புதீன் பக்தியாரி காக்கிறப்ப ஃபரதான தொழுகை இல்லாமல் 100 ரக்காத் இரவும் பகலுமாக சேர்ந்து 100 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. ஒரு நாளைக்கு 3000 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு எஜமான் அவர்கள் மிகப்பெரிய ஞானவானாக அல்லாஹ்விடத்தில் நெருங்கிய அந்தஸ்து பெற்றவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? மற்ற நாளைக்கு பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. நிறைய சரித்திரம் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.